ஹாய் பசங்களா, பிசிக்ஸ் இன்னும் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 60லேருந்து 70 மார்க் வந்தால் கூட போதும் சார், அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்காக. சார் எனக்கு 60லேருந்து 70 வேணாம் சார், 120 மார்க் சார், எனக்கு 120னா 140 மார்க் வேணும். எந்த கேட்டகிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பொருந்தும். சரியா? ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நல்லா பாருங்க. சப்போஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சம் n நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் தான். சரியா? இந்த போர்டில் இருக்கிற n நம்பர் ஆஃப் டாபிக்ஸ்ல இருந்தா உனக்கு கொஸ்டின் பேப்பர் மொத்தமாகவே வரப்போகுது. ஓகேவா? இந்த n நம்பர் ஆஃப் கொஸ்டினை நம்ம 4 கேட்டகிரியா பிரிச்சுக்கலாம். சார் எனக்கு 60 மார்க் வந்தா போதும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகிரியில் இருக்க கொஸ்டினை கட்டாயமா படிக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு ஒரு 100 மார்க் வரணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகிரி கொஸ்டின் பிளஸ் செகண்ட் கேட்டகிரி கொஸ்டின், ஸோ 100 மார்க் வேணும்னா ஃபர்ஸ்ட் கேட்டகிரி அண்ட் செகண்ட் கேட்டகிரியை படிக்கணும். ஆப்வியஸ் நான் சொல்றது 100னா மினிமம் மார்க் 100. சரியா? ஏன்னா இந்த 20 டாபிக்ஸ் இருக்குன்னா இந்த 20 டாபிக்லேருந்து 22 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதில் 80 மார்க் வரும். நான் மினிமம் சொல்றது 60 மார்க். சார் நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா உங்க மார்க் எவ்வளோ சார்? 100 மார்க் ஆயிரும். சார் எனக்கு 140 மார்க் எடுக்கணும்னு ஆசை, இந்த டாபிக்கோட சேர்த்து சரியா 140 160 மார்க் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 செட் ஆஃப் டாபிக்கும் சேர்த்துக்கோங்க. சரியா? ஸோ 140 160 வேணும்னா இந்த டாபிக்ஸும் சேர்த்துக்கோ. சார் எனக்கு மினிமம் 100 120 போதும் அப்படின்னா 120 மார்க் வேணும் இந்த 3 டாபிக், ஃபர்ஸ்ட்ல இருக்க 3. ஓகேவா? தயவு செய்து லேட்டரான இருக்கிற டாபிக்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் யோசிக்காத. சரியா? ஏன்னா ஒரு சில டாபிக்லாம் ரொம்பவே ஈஸியான டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேரியேஷன் இன் டெப்த் அண்ட் ஹைட், ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஃபோர்ஸ், ஃபீஸ், பொட்டன்ஷியல், யங்ஸ் மாடுலஸ், எல்லாமே பேசிக் ஃபார்முலா வச்சே நிறைய டாபிக்ஸ் இருக்கும்டா. அப்போ டாபிக்ஸ் இவ்வளோ இருக்குன்னு பயப்படாத. பட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சார் 60 மார்க் வேணுமா? சரியா? இங்கே பாரு, இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் 60 மார்க் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை நல்லபடியாக தரோ பண்ணு. டைமென்ஷன் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ராசஸஸ். ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன் ஒரு கொஸ்டின், ஏதாச்சும் ஒரு டாப்பிக்ல ஒரு கொஸ்டின் வரும். பட் இந்த 4 ப்ராசஸ், தெர்மோடைனமிக் 4 ப்ராசஸ், அதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் சேர்த்துக்கோ. இவ்வளோதான் சார். பொட்டன்ஷியல் பேஸ்டுக்கு என்ன கொஸ்டின் சார்? கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின், ரெசிஸ்டன்ஸு, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், மீட்டர் பிரிட்ஜு, வீக் ஸ்டோன் பிரிட்ஜு, பொட்டன்ஷியோ மீட்டர், ஒயர். சரியா? கட்டாயமாக இந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஒயர் என்ன, சர்க்குலர் சொலினாய்டு என்ன, இதெல்லாம் கிராஃப் கேட்கலாம். கிராஃப் வரைஞ்சி காட்டுங்க. ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா என்ன? சரியா? சாரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸோ இஎம்எஃப்னா எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்? ஸோ வேரியேஷன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், வேரியேஷன் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த லெசன்ல ஒரு 10-15 ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா பேஸ்ட் டைரக்டான கொஸ்டின். ஓகேவா? எல்சிஆர் சர்க்கியூட், ஸோ இதில் எல் தனியாக, சி தனியாக, ஆர் தனியாக, எல்சி தனியாக கேட்கலாம், ஆர்சி கேட்கலாம், எல்சிஆர் கேட்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் டேப்லர் காலம் கொடுத்துருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. லென்ஸ் லாவோட காம்பினேஷன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களுக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டாபிக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை நான் அந்த ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன். இந்த டாப்பிக்கோட எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஷீட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஆனால் உனக்கு இதுக்கான ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்துருங்க சார். ஒரு 2 மணி நேரத்தில் இந்த 20 டாப்பிக்கும் கவர் அப் பண்ணுற மாதிரி ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்துருங்க சார். 2 மணி நேரம் லெக்சர். அப்படின்னா லெக்சரும் கொடுக்கறதுக்கு ரெடி. சரியா? உங்களுக்கு 2 hour லெக்சர் வேணா 2 hour லெக்சர்னு கமெண்ட் பண்ணு. நீங்க 2 hour லெக்சர் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை கொடுத்துட்றேன். சார் எனக்கு இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும், நீங்கள் இதை சால்வ் பண்ணுறீங்க, எனக்கு என்ன வேணும்? இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும்னா ஒன்று பண்ணாத, பிடபிள்யூ ஆப்பில் போய் மெர்சல் பேட்ச்குள்ளே போ. ஓகேவா? மெர்சல் பேட்ச்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மெர்சல் பேட்ச்குள்ளே நான் ஒரு டாப்பிக்கையும் கவர் அப் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடான ஃபார்முலாவும் டீச் பண்ணியிருக்கேன். சரியா? லேட்டஸ்ட் என்டிஏபி வைக்கு. சார் எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு லெக்சர் வரப்போகுது. சரியா? என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் லெக்சர் இருக்கும். நான் கடந்த ஒரு 4 + 1 5 லெக்சர். சரியா? ஏன்னா 4 லெக்சருமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் லெக்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லெக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 டாபிக் நான் கவர் அப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா?
அடுத்த ஒரு லெக்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 டாபிக் கவர் பண்ணியிருப்பேன். அடுத்த லெக்சர்ல அடுத்த 2-3 டாபிக். சரியா? கடைசி ஒரு லெக்சர்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லா டாபிக், ஏன்னா இந்த லெக்சர் வந்து ஒரு 5 ஹவர் லெக்சர். ஓகேவா? ஸோ ஒரு லெக்சர், 2 லெக்சர், 3, எனக்கு தெரிஞ்ச 3 4 லெக்சர்ரா. 4 லெக்சர் ஒரு 15 to 18 ஹவர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷினை சால்வ் பண்ணியிருப்பேன். உனக்கு அது வேணா அதை பாரு. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் 12 ஹவர் மேரத்தான் கிளாஸ் வருது. அந்த 12 ஹவர் மேரத்தானில் நான் 2019 2025 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் 25 வேணா 24, சரியா? எனக்கு 25 கொஸ்டின் அப்புறம் நான் தனியாக நிறைய டைம் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ 24 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சால்வ் பண்ண போகிறேன் ஒரு 12 ஹவர் மேரத்தானில். சரியா? இந்த சண்டே இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு மேரத்தான் கிளாஸ் வரப்போது, ஒரு 6 ஹவர் மேரத்தான். ஓகேவா? அந்த 6 ஹவர் மேரத்தானில் இதை முடிக்க போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 4 to 5 கிளாஸில் இந்த ஃபர்ஸ்ட் 20 டாபிக்ஸோட கொஸ்டின் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 20 டாபிக்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு 6 ஹவர் கிளாஸில் இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். புரியுதா இல்லையா? இது எல்லாமே டைரெக்டாக ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துக்கலாம். சொல்கிறது புரிஞ்சா? நான் உங்களுக்கு வேணும்னா கொண்டு போய் காமிச்சிடுறேன். சரியா? நம்ம சேனலில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 வீடியோ வந்து 2 ஹவர் வீடியோவாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஸ்லாட் வந்து 2 ஹவர் தான். எனக்கு 12th கிளாஸில் இருந்துச்சு. ஸோ நான் 2 ஹவர் கிளாஸ் தான் எடுத்திருப்பேன். இல்லை 2.5 ஹவர் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா பாரு, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி இது நினைக்கிறேன். ஸோ இது கிளாஸ் நம்பர் 1, இது கிளாஸ் நம்பர் 2, இது கிளாஸ் நம்பர் 3, இது கிளாஸ் நம்பர் 4. இந்த 4 கிளாஸு ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு கிளாஸு. ஸோ இந்த 5 கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 333 டாப் எக்ஸ்பெக்டட் கொஷின் மாடல் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சாட்டர்டே ஒரு 6 ஹவர் கிளாஸ் கிட்ட வரும். அந்த 6 ஹவர் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 6 ஹவர் கிளாஸில் நான் உனக்கு இந்த நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை முடிக்க போகிறேன். சரியா? இந்த நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அந்த சாட்டர்டே கிளாஸ் வரதுக்கு முன்னாடி வேணும் இந்த டாப்பிக்கை நல்லபடியாக ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். சார் நான் ரிவைஸ் பண்ணோன்னா தாராளம் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு டவுட் டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேலு உங்களுக்கு இந்த 2 ஹவருக்கு ஒரு இது வீடியோ வேணுமா, இந்த டாபிக் ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன். இல்லை லைவ் பாசிபிள் இருந்தால் லைவ் கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.